வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானுடைய கோவிலில் நாம் இன்னைக்கு சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் கனவில் ஒரு பொருளை சொல்லுவார். அந்த பொருளானது பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த கடவுளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும் தெய்வம் அப்படின்னு சொல்லியே முருகனை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பேசும் தெய்வம் இந்த ஆண்டு 2 முறை பொருட்களை மாற்ற சொல்லி உத்தரவிட்டார். அந்த பொருட்கள்லாம் என்னென்ன, அப்படி பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை, முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். முக்கியமாக தெய்வம் அப்படிங்கிறது ஒரு சிலை கிடையாது. அந்த தெய்வம் பக்தர்களோடு உரையாடக்கூடிய ஒரு சக்தி. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் சிவன்மலையில் இன்றைக்கும் அந்த கடவுளே பேசி இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைங்கன்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த வகையில் இப்போது என்ன பொருள் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. 2 முறை பொருள் மாற்றத்தில் தற்போது அதாவது இதுக்கு முன்னாடி துப்பாக்கி, மஞ்சள், சைக்கிள், பஞ்சு, தங்கம், மண், தண்ணீர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைத்திருக்காங்க. இப்போ என்ன வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் கலையத்தில் தீர்த்தம், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வச்சுருக்காங்க. வச்சு பூஜை நடந்துட்டுருக்கு. இதனால் மக்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு செல்ல முடியாதவர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய வகையில் காசி தீர்த்தம், அதாவது வறுமையால் காசிக்கு போக முடியாமல் வருந்திய ஒரு பெண் பக்தைக்காக முருகப்பெருமான் இங்கேயே ஒரு நீரூற்றை உருவாக்கினார் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தீராத காய்ச்சலால் அவதிப்படுறவங்க கூட ஜூரகேஸ்வரருக்கு ரசம் சாதம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட்டாங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் குணமாகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த வகையில் சிவன்மலையில் இன்றைக்கும் இது நடக்கக்கூடிய அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்படி பொருட்கள் வைத்திருக்கிறதால கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, முக்கியமாக கடகராசிக்காரர்கள் என்றால் கடகராசி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. முக்கியமாக கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைத்தாலும் கூட அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். அதே போல் சரக்குகளை அனுப்பும்போது அதிகமான கவனம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளில் நல்ல அதிகமான கவனம் செலுத்துறது முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான கவனத்தோடு செயலாற்றுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பம் அவ்வப்போது திடீர்னு போகும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க மேலே நல்ல ஒரு திரும்பி உங்களை சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்தில் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை கண்டிப்பாக ஏற்படும். ஆனாலும் அந்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும்.
பிள்ளைகள் மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க. அந்த பாசம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. முக்கியமாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து நீங்கள் தன்மையாக பேசுகிறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு அது நன்மை உண்டாக்கும். மற்றவங்களோட உதவிகள் செய்து நீங்கள் அவர்களுக்கும் உதவிகள் செய்யக்கூடிய நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பிரிந்து சென்றவங்களை கூட மீண்டும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலை அதிகரிக்கலாம். ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிபராசக்தியை வணங்க துன்பங்கள் நீங்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். இதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த ராசியை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. நீங்கள் ஆபத் சகாயீஸ்வரரை இந்த நேரம் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உங்களுக்கு பார்க்கும்போது இழுபறியாக இருந்த வேலைகள் கூட கண்டிப்பாக முடியும். அதே போல் வசதி வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும். புதிய சொத்து சேரும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடியும். பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை உங்களுக்கு கூடியிருக்கும். உடல்நிலை சீராகும். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயணத்தை தவிர்க்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக அரசு வழி முயற்சி சாதகமானதாக இருக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். எதிர்பார்த்த பணம் சேரலாம். இது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கும். சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது சில நேரங்களில் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமானதாக இருக்கும். வார கடைசியில் கூட பண வரவு கண்டிப்பாக உயரும். புதிய முயற்சிகளில் துணிச்சலோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கலாம். அபூர்வமான பலன்களாகவே நிறைய இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் உயர்வாக இருக்கும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழி காட்டும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துறது நல்லது. குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லபடியாக மாறி குறைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கக்கூடிய கடுமையான உழைப்பு இருந்தாலும் கூட அது நல்ல ஒரு பணவரவையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை வாய்ப்புகள் கிடைத்து உயர்வு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களையே கொண்டு வரும். முக்கியமாக உங்களுக்கு
2ல் கேது இருக்கிறதால அரசாங்கத்தில் இருந்து வர வேண்டிய உதவிகள் சற்று தாமதமாகலாம். எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் முதலீடுகளை கவனமாக செய்கிறது நல்லது. தொழிலை அக்கறையாக கவனிக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் நல்ல உயர்வுக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திராஷ்டம காலம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் இப்போது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலன்கள் இன்னும் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எவ்வளவு கரடு முரடு கல் முள்ளான கஷ்டங்களை சந்தித்து வந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் நினைத்து உங்களுடைய பாதையில் நீங்கள் நடை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, சின்ன சின்ன சண்டை வருது, மனஸ்தாபம் வருது அப்படின்னா இது எல்லா வீட்லேயும் வருது தான். அதை நீங்கள் அனுசரித்தோ அல்லது விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவைப்படுது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் கிடையாது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தர்றதா இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் மீதான நிர்வாகத்தினர் அலட்சிய போக்கு மாறும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பல வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையோடு கையாள வேண்டியது மிக நல்லது. எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.